ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மைதா, பேக்கிங் பவுடர், அவன் இது எதுவுமே இல்லாமல் சூப்பரான நல்ல சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பிஸ்கெட் கேக் தான் செய்ய போகிறோம். பிஸ்கெட்டை வச்சு தான் இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மேரிலைட் பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். மேரிகோல்டு, மேரிலைட் அந்த மாதிரி ஏதாவது பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பவுடர் மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிஸ்கெட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த பிஸ்கெட் பவுடர் கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 கப் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது கூடவே நம்ம வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். ஒரு 3 ட்ராப்ஸ் அளவுக்கு. உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக. அவ்வளோதான். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி நார்மலான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சைட்லலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பட்டர் ஷீட் நான் வைக்கிறேன். பாருங்கள், பட்டர் ஷீட் வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். கேக் பேட்டரை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஈவனாக வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதை வந்து 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் கூட பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சையை வந்துட்டு நான் லைட்டாக தூவி விட்டுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் நம்ம கேக் பேட்டரை வச்சிடலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் 40 to 45 மினிட் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடும்.
பாருங்கள், ஒரு குச்சி விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் வெளியே. பாருங்கள், இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கேக்கை நீங்கள் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா ஈஸியாக நம்மளோட கேக் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரியே கேக் கிடைக்கும். இந்த ஈஸியான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுதுன்னு. நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.